ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெல்கம் டு ஷார்க் பஃபிங் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 99 நைட் சர்வே இன் த ஃபாரஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபன்னான கேம் பிளேவாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க. எத்தனை நாள் சர்வே பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். வந்துட்டோம். இப்போ ஸ்ப்ரிண்ட் அமுக்கி போயிட்டு இதை எப்படி அமுக்கணும். மரத்தை வெட்டினோடனே என்ன பண்ணணும்னா இதை இதில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோல் செம்ம கைஸ், இன்னைக்கு லக்காக இருக்குது. கோலை முதல்ல போட்டால் எவ்வளோ ஐயோப்பா கோலை இவ்வளோ வந்துச்சு கைஸ். ஐயையோ நான் வேஸ்ட்டாக போட்டேன் கைஸ். 2-3 உட்டை நான் வேஸ்ட்டாக போட்டேன். இதை அழிச்சு பார்ப்போம். ஓடாத நில்லு ஓடாதன்னா ஓடுற போடு. பனி ஃபுட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே கிடச்சிச்சு. இதை அப்படியே என்னோட இருக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இதை ஃபயரில் காட்டினோன்னா இதுவும் இதாகிடும். அப்படியே இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஃபயரில் காட்டாமல் ஹீட் பண்ணிங்கன்னா ஹெல்த்து குறைய நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்த உட்டியும் எடுத்துட்டோம். வெயிட் பண்ணுங்கள். 1 2 3 இது என்னது பன்னி ஃபுட்டு. அப்போ எடுத்தோம்ல அந்த பன்னி ஃபுட்டு. அடுத்து என்ன பண்ணணும், லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னொரு கோல் என்ன இன்னைக்கு நம்மளுக்கு கோலாக கிடைக்கிது. பக்கத்துலேயே உல்ஃப் துரத்துது பாருங்க. ஏய் அங்கே இன்னொரு கோல். இன்னும் இது ஆச்சரியமாக இருக்குது. 2 கோல் கிடச்சிருக்கு. இதுலேயே நம்ம ஈஸியாக கேம் பிளே ஃபுல்லாக இது பண்ணிடலாம் மாட்டேங்க. 100 ரீச் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு கோலையும் போடணும். அதுக்கு இது வரைக்கும் வரணும். வந்துடுச்சா? இப்போ இந்த கோலை போட்டோன்னா ஏறிடும். ஆனால் எவ்வளோண்டு ஏறிட்டு பாருங்க. இப்போ இதுக்குள்ளே போனோன்னா ஏதோ வரும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வணக்கம் மக்களே, எங்கே என் வாய்ஸ் கேட்கலன்ட்டு யாரும் கவலைப்பட மாட்டீங்க. தெரியும், அது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோடு பண்ணிவிட்டு நிஞ்சா பேர்டு ஏன் வரலன்னா அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். என்ன பண்ணுறது, அதான் இப்போ வந்துடுவேன். ஆனால் உங்களுதில் வர மாட்டேன் கைஸ், என்ன மன்னிச்சிருங்க. தெரியாமல் சேட் ஆகிடுச்சு. கவலைப்படாதீங்க, நானும் என் தம்பி சேர்ந்து வாய்ஸ் ஓவர் தரோம். இதில் இது இப்போ வரைக்கும் இந்த எங்கடா இருக்குது நம்ம ஃபயர் பிளேஸ் அங்கே இருக்குது. உல்ஃபு பக்கத்துலேயே இருக்குது. என்னன்னு தெரியல, இன்றைக்கி நம்மளுக்கு கோலாக கிடைக்குது. ஃபஸ்ட் டே நைட்டு எதுவும் ஆகாது, அந்த பேய் வராது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது ரெண்டுத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிப்போம். எர்ரா இது ஓடிட்டே இருக்குது கைஸ். எடுத்தாச்சு. இதுக்குள்ளே போட்டாச்சு. அப்புறம் கைஸ் வழக்கமாக சொல்கிறது தான் கைஸ், ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நாங்கள் ஏதோ புதுசாக வீடியோ போடுறோம் கைஸ், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்துச்சு நம்மளும் யூடியூபர் ஆகுமான்ட்டு. ஸோ டோன்ட் வரி கைஸ், நீங்களும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு அதுக்கு நான் வீடியோ மேலும் எடுத்து போடுவேன். நீங்கள் எனக்கு அது ஜஸ்ட்டு கொஞ்சம் பூஸ்டப் ஏற்றி விடுங்க. அப்புறம் பாருங்கள் தெரிக்க விட்டுடலாம். நீ ஸ்டார்ட் பண்ணுற தம்பி உன் வேலையை. போடு. என்னடா அது நிறைய 2 கிடைச்சிருக்கு ஒரு இதில். போடு. வெறித்தனம் வெயிட் பண்ணுங்க. இதில் எதுவும் இல்லை. இங்கே போல்டு பார்த்தனா எங்கே இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இதை திறந்து விட்டு மறுபடியும் வந்துடணும். ஏன்னா உள்ளார உல்ஃப் இருக்குது. அது கண்ணில் நம்ம மாட்டினோன்னா நம்மளை சாவடிக்காமல் விடாது. சரி இப்போதைக்கு இதை போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த உல்ஃபை கூப்பிட்டு வந்துடலாம். வா உல்ஃப் வா. ஐயோ மாட்டிக்கிட்டேன். வா
ஏன் கூப்பிட்டு போகிறேன்னா இது வெளில வந்துச்சுன்னா அப்புறம் உள்ளார போய் நம்ம அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது உள்ளாரே இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி எடுக்கிறது? பன்னி ஃபுட்டு வாங்குறவன் வந்துட்டான். உனக்காக தான்டா பன்னி ஃபுட் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் கீழே போட்டு. அப்புறமா போயிட்டு பன்னி ஃபுட் எடுத்து போய் கொடுப்போம். நம்மள்ட்ட ஓல்டு சாக் தான் இருக்கு. ஆமாம், அப்போ குட் சாக் வாங்கிக்கலாம். வாங்கியாச்சு. தேசி குட் சாக் இதில் அங்கே போட்டு அப்புறம் இப்போ பாருங்க கைஸ் எப்படி நம்ம போயிட்டு அதை இது பண்ணுறோன்ட்டு. ஒரு பம்ப்கின் சாப்பிட்டாலே நிறையா ஹெச்பி இருக்குது. இங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சு, அதை நம்ம ஓப்பன் இங்கே ஒரு ஐயோ இது இங்கே தான் இருக்கா? டே ஏன்டா வந்து திடீர்னு ஏன்டா பயன்படுத்துற? எத்தனை ஒரு வீட்டுக்குள்ள டே ஏன்டா ஓடி தான் போவேன்டா, ஏன்டா என் பின்னாடி வர? இவனை போட்டு தள்ளிடலாம். வேணாம் எதுக்கு, நம்ம செத்துட்டோன்னா அவ்வளோதான். டக்குன்னு போயிடலாமா? அது அவங்க வாடா வாடா இன்னைக்கு ஒன்று வாடா. நீயா நானான்னு பார்த்துலாம். ஐயோ உங்கள் இன்னொரு பார்த்துறாரு தம்பி. ஓகேடா பார்க்கல. வாடா. இப்போ அப்படியா அந்த அண்ணன் போயிட்டு தம்பி பார்த்துறாத. அண்ணன் இந்த கேமுக்கு புதுசு. பார்த்துட்டிங்கன்னா அவுட் ஆகிட்டேன்னா அண்ணன் வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே அங்கேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருந்தீங்கன்னா நான் லூட் அடிச்சுட்டு போயிடுவேன். இந்த சேரு ஸ்டோர் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் உள்ளார எதுவும் காயின்ஸ் ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில். ஓகே, ஐயோ இங்கே தானே ஒருத்தர் இருக்கான். டக்குன்னு போயிட்டு அங்கே எதுவும் இருக்குடா. ஓ அந்த இது திறந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. புதையல் பெட்டி எத்தனை வாட்டரா அங்கேயே காமிப்பீங்க? எனக்கு தான் தெரியுதேடா அது அங்கே இருக்குன்ட்டு. வாடா சொல்லுக்குட்டி மேலே வாடா ஒன்று வச்சு சாவடிக்க. ஐயோ என்ன முடிச்சு விட்ருவானு. தம்பி சும்மா தான்டா கூப்பிட்டேன், போயிடுறா. அண்ணன் இந்த கேமுக்கு புதுசு. அவுட் ஆகிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவேன்? நான் இங்கே வந்துட்டேனே. வா இப்போ முடிச்சே வாடா. கைஸ் ஒன்றும் இல்லை, நான் அதாவது நல்ல கேம்ஸ் இருக்கான்னு நான் என் ஆல்ட்டில் செக் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ் டோன்ட் வரி, டெட் ரைல்ஸும் போட்டுடலாம். அதான் அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன் கைஸ், போக முடியுதான்ட்டு. ஸோ ஆக்சுவலி நிறையா பேர்த்துக்கு இதை விட டெட் ரைல்ஸ் தான் பிடிக்கும். ஃபுல் ஹெச்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிடலாம். கைஸ் டோன்ட் வரி. நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டோம். வாடா ஃபுல் பெல்ட்டே கொடுக்கல. அவன் வந்து அந்த டெட் ரைல்ஸ் விளாட்றதுக்காக அதை கேட்டுட்ருக்காங்க கைஸ். ஏன்னா அதுக்கு வந்து இமெயில் வெரிஃபிகேஷன், பேரண்ட்டு இதெல்லாம் கேட்குது. அதுக்கு தான் அதெல்லாம் வந்து இது பண்ணியாச்சு. பேரண்ட் கிட்ட கேட்டு பேரண்ட் ஓகே சொல்லி அவ்வளோதான். சரி இது எல்லாத்தையும் இப்போ அதில் போட்டுடலாம். கைஸ் கேம் போடுறேன்ட்டு நான் நல்லா படிக்க மாட்டேன்னு மட்டும் யாரும் எண்ணிடாதீங்க கைஸ். ஐ எம் ஒன் ஆஃப் த கிளாஸ் டாப்பர், ரியலி ப்ராமிஸ்லி. ஆமாம் கைஸ், அகாடமிக் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் கைஸ். அதனால் யாரும் சரி யூடியூப் போகிறாரு இவன் வந்து படிக்க மாட்டான் அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த பேமெண்ட்டை வந்துடாதா, வந்து அடிச்சிட போகிறேன். டேட்டு வர தம்பி வரேண்ணா. வரல தம்பி, உன்னை நம்பி தாண்டா வரேன். நான் வச்சிட மாட்டேன்டா. ஓகே நல்ல பையன். இந்த மாதிரி ஐயையோ நான் இதில் எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு எடுக்கல அதை. சரி இதுவே ரொம்ப அங்கே பண்ணி ஓடிட்டுருக்கு. என்னோட சவுண்ட் அது. சரி கைஸ், இதோட கேம் பிளே முடிக்கலாமா? பாய் ஃப்ரம் ஷார்க் பஃபின். யார் ஷார்க் யார் பஃபின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. பாய். எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும்
பார்த்த எல்லா அன்பு நண்பர்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. சரிங்களா? அதனால் நீங்கள் போன இதுக்கு வந்து ஷார்ட்ஸுக்கு நல்லா இது கொடுத்துருந்தீங்க. பட் ஆனால் வீடியோவுக்கு அந்தளவுக்கு வரல. பட் ஓகே, இது வந்து ஆக்சுவலி பார்ட் 2. மேலும் மேலும் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கு மட்டும் ஒரு 500 வியூஸ் மட்டும் போணுச்சுன்னு வைங்களேன், 99 டேஸ் 100 டேஸ் கண்டிப்பாக சர்வை பண்ணுறோம் கைஸ். கண்டிப்பாக சர்வை பண்ணுறோம். நல்ல லைக்ஸ், நல்ல ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோன்னா கண்டிப்பாக சர்வை பண்ணுறோம் கைஸ். அப்புறம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், என்னது உங்களுக்கே எல்லாம் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஷார்க் பஃபிங் தமிழில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் நல்லா கேம் ப்ளே போட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.